வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான 2 ரெசிபிஸ் பார்ப்போங்க. முதல்ல முடக்கத்தான் கீரை தோசை, அடுத்து நம்ம ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த ரெசிபீஸை இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இப்போ முதல்ல முடக்கத்தான் கீரை தோசைக்கு நான் 2 கப் அளவு இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுட்டேங்க. போட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு, மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை நைட்டே நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது ஊறினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. இது நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருவோம். நான் கிரைண்டரில் தான் போட்டேங்க. இப்போ அந்த ஊற வச்சுருந்த தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை வாங்கிட்டு காம்பு இல்லாமல் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு நம்ம இந்த அரைச்சிட்ருக்கிற இந்த அரிசி மாவு கூடயே அரைச்சிக்கலாங்க. இல்லை தனியாக நம்ம மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சி இதில் கலந்துக்கலாம். காம்பு இருந்தால் இதில் சிக்கிறோம், அதனால் காம்பு இல்லாமல் இதில் போடணும். இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்ட பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சிடலாங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா கலந்து மூடி எடுத்து வச்சுட்டேங்க. மறுநாள் இது தோசையை சுட்டுக்கலாம். இப்போ மறுநாள் இது நல்லா புளிச்சிருச்சுங்க. இது தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. எண்ணெயில் வறுத்து 2 வரமிளகாய், 2 பூண்டு பல், கொஞ்சம் உடச்சக்கடலை, தேங்காய், உப்பு, புளி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிட்டு அடுப்பில் கரண்டியில் எண்ணெயில் பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னி மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டு அதில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு எல்லா இடமும் தேய்ச்சிக்கலாம். இதில் ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு அதில் ஊற்றிடலாங்க. மூட்டு வலி, கை வலி இதெல்லாம் வராமல் இருக்குங்க. நம்ம இந்த தோசை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரை தோசை. எண்ணெய் ஊற்றிடலாங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பியும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பித்தத்தை போக்கும் இந்த தோசையை நம்ம வாரம் ஒரு முறை சேர்த்துக்கலாங்க. இந்த போல் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. கை கால் மூட்டு வலி இதெல்லாம் இருந்தால் நம்ம இது அடிக்கடி உணவில் இது சேர்த்துக்கலாங்க. இப்போது நல்ல டேஸ்டான முடக்கத்தான் கீரை தோசை தயாராகிடுச்சுங்க. டேஸ்ட்டும் நல்ல சத்தும் நிறைந்த இந்த தோசை நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் கொஞ்சமாக ஃப்ரூட் சாலடுக்கு நம்ம எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இதில் திராட்சையை கொஞ்சம் உப்பு தண்ணியில் ஊற போட்டிருந்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. இதில் நான் ஒரு வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. ஆப்பிளை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலில் போட்டுட்டு திராட்சையில் கூட நம்ம இது விதை இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துடலாம். வாழைப்பழம் ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு அந்த பவுலில் போட்டுடலாங்க. குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே ஃப்ரூட்ஸ்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. இதை போல் செஞ்சு கொடுத்தா இல்லை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதையும் அந்த பவுலில் போட்டுட்டு நம்ம ஆரஞ்சையும் கட் பண்ணிக்கலாங்க. இதுலேயும் விதை இருந்தால் நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு கப் அளவு இருந்தது. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் கஸ்டர்டு பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு கூடவே காய்ச்சின ஆறின பால் அது ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு டம்ளர் பால், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதுவும் 2 துளி
4 துளிகள் இருந்தால் போதுங்க. கொஞ்சம் தேனும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு பால் ஊற்றிட்டு, நல்லா இது காய்ச்சின பால் தாங்க. நல்லா கொதி வர டயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் பவுடர் கரைசலை இதில் ஊற்றிட்டு நல்லா கரண்டியில் கலந்துக்கலாம். கெட்டியாக வர வரைக்கும் நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கலாங்க. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இது போல் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சீக்கிரமாகவே இது பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சிடலாம். இதெல்லாம் ஆறட்டுங்க. ஆறுனதும் இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேனை எடுத்துகிட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 4-5 துளிகள் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுக்கலாம், இல்லை வெளியிலேயே நம்ம வச்சுருந்து கூட நம்ம ஃப்ரூட்ஸில் கலந்து கொடுக்கலாங்க. சின்ன பவுல் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் அதில் போட்டுட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த கரைசல் அது மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க. நல்ல டேஸ்டான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். பெங்களூர் தக்காளி கூட நம்ம சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. நுங்கு இருந்தால் அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான இந்த ஃப்ரூட் சாலட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான இந்த முடக்கத்தான் கீரை தோசையும் ஃப்ரூட் சாலட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.